everyone, welcome to our Center Map NEET YouTube channel. So, இதுல என்ன lecture பார்க்க போறோம் அப்படின்னா heredity ஓட lecture number 3. So, last lecture வந்து monohybrid cross பார்த்திருப்போம். இந்த lectureல வந்து dihybrid cross. அதான் என்னன்னா inheritance of two genes. ஓகேங்களா? அதுதான் வந்து பார்க்க போறோம். So, dihybrid cross அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு first பார்க்கலாம். So, dihybrid crossங்கிறது which is a cross between two plants having two pairs of contrasting characters. Two pairs of contrasting characters நீங்க எதை சொல்றாங்க அப்படின்னா நம்ம எக்ஸாம்பிள் வந்து பார்த்திருப்போம் லைக் என்சிஆர்டிலேயே இருக்கும் என்னது ரவுண்ட் எல்லோ wrinkled green அந்த சீட்ஸ் எடுத்திருப்பாங்கல்ல ஸோ ரவுண்ட் எல்லோ வேற தென் wrinkled green அந்த ஒன்னு டாமினன்ட் இது இன்னொன்னு ரெசிசிவ் இது எடுத்திருக்காங்க ஓகேங்களா அப்ப என்னது two pairs of contrasting character that is round yellow then wrinkled green இதுதான் வந்து சொல்றாங்க ஓகேங்களா that is known as the dihybrid cross. It follows the Mendel's law of independent assortment. So இங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த dihybrid cross வந்து மெண்டலோட ஒரு law வந்து ஃபாலோ பண்ணுது என்ன law அப்படின்னு பாக்குறப்போ which is known as independent assortment ஓகேங்களா so இந்த law of independent assortment வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா for example round yellow wrinkled green நம்ம எடுத்துக்கிறோம் ஓகேங்களா so அதோட cross வந்து next slideல இருக்கு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் இங்க என்ன அப்படின்னா parental character விட other than வேற charactersமே வந்து இங்க வந்து appear ஆவாங்க ஓகேங்களா so the law of independent assortment states that alleles of different genes are inherited independently within the organism that reproduce sexually அதாவது alleles of different genes அப்படிங்கறப்ப இந்த round yellowக்கு நம்ம என்னப்பா எடுப்போம் like capital R capital R capital Y capital Y இதுதான் round yellowக்கு எடுப்போமா அதே மாதிரி wrinkled greenக்கு என்ன எடுப்போம் small r small r small y small y இந்த wrinkled green எடுப்போம் இங்க என்ன வரும்னா apart from this two character நமக்கு இன்னுமே டிஃபரண்ட் ஆன two characters வந்து வருவாங்க அதுதான் சொல்லிருக்காங்க நெக்ஸ்ட் ஸ்லைட்ல உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் so independent assortment takes place during the process of meiosis அப்பதான் வந்து நடக்குது அப்படின்னு சொல்றாங்க meiosis-னால எல்லாருக்குமே தெரியும் which is known as the reductional division in this process chromosomes வந்து half ஆயிடுவாங்க that is known as the haploid for example 46 அப்படின்னா நமக்கு 23 chromosomes தான் அங்க வந்து இருப்பாங்க அங்க haploid-ஆ தான் இருப்பாங்க ஓகேங்களா சோ இப்போ நம்ம law of independent assortment என்ன சொல்றாங்க அந்த இத பத்தி பார்க்கலாம் இங்க பாருங்க for example நம்ம எடுத்துறோம் round yellowங்கிறது என்னதுப்பா capital R capital R capital Y capital Y இந்த capital R எது மென்ஷன் பண்ணுது அப்படின்னா இங்க நம்ம டாமினன்ட்டா வந்து சொல்றோம் ஓகேங்களா இந்த wrinkled green வந்து recessive இப்போ இதுல இருந்து நம்ம என்னப்பா பண்றோம் gamete வந்து எடுக்கிறோம் ஓகேங்களா அப்ப gamete எடுக்கறப்ப என்னது ஒரு capital R ஒரு capital Y எடுத்துக்கிறீங்க இங்கேயுமே gamete என்ன பண்றோம் ஒரு small r small y வந்து எடுத்துக்கிறீங்க ஓகேங்களா இப்போ once இத நம்ம எடுத்ததுக்கு அப்புறம் இவங்க என்ன பண்றோம் லைக் pollination அங்க நடக்கும்ல அங்க என்ன நடக்குது உங்களுக்கு இந்த இது capital R capital Y small r small y ஓகேங்களா சோ இது நீங்க எடுத்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணுவீங்கன்னா இந்த capital R பாத்தீங்கன்னா இவங்க கூட போவாங்க capital R small r then capital Y small y ஓகேங்களா நம்ம வந்து இப்படி எடுத்துக்கிறோம் இப்போ நீங்க இங்க பாக்குறீங்க இந்த cross என்ன பாக்குது இந்த capital R-ம் இந்த capital Y-ம் வந்து சேர்றாங்க அப்ப நமக்கு என்ன கிடைக்குது we are getting round yellow இந்த round yellowங்கிறது which is a parental character தான் நெக்ஸ்ட் பார்க்கலாம் இந்த capital R என்ன பண்றாங்க இந்த capital Y கூட அதாவது small y கூட அப்ப இங்க என்னது round இந்த Y என்னதுப்பா green ஓகேங்களா அப்ப இங்க என்னதுப்பா round green நெக்ஸ்ட் பாருங்க இந்த small r-ம் capital Y-ம் வந்து இதாகுறாங்க ஓகேங்களா இந்த small r-ம் capital Y-ம் வராங்க அப்ப நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா yellow wrinkled அப்படின்னு சொல்லுவோம் then finally இந்த small r-ம் small y-ம் வராங்க wrinkled green இங்க நீங்க பாக்குறது என்னன்னா இந்த capital R Y இந்த round yellowங்கிறது parental தான் wrinkled greenங்கிறது parental தான் இந்த parental இல்லாமயே நமக்கு என்ன இருக்கு இண்டிபெண்டன்ட்டா வந்து characters வந்து வராங்க அது யாரு இந்த round green அதுக்கு அப்புறம் yellow wrinkled இதெல்லாம் தான் ஓகேங்களா இப்போ இவங்க என்ன பண்ணலாம் இந்த capital Y வந்து இந்த small r கூடயும் போய் cross ஆகலாம்
அதே மாதிரி இந்த கேபிட்டல் ஒய் இந்த கேபிட்டல் ஆர் கூடயும் வந்து கிராஸ் ஆகலாம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் வந்து நடக்கும். அப்போ லா ஆஃப் இண்டிபெண்டன்ட் அசார்ட்மெண்ட்ங்கிறது நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, alleles of different genes will produce like independently they will produce some characters. Okay, that is for example this. ஸோ இதுதான் வந்து என்னன்னா இந்த டைஹைபிரிட் கிராஸ் வந்து ஃபாலோ பண்றாங்க. இப்போ டைஹைபிரிட் கிராஸ் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லா நம்ம பார்க்கலாம். So dihybrid cross when plants having two pairs of character, for example shape and color of these sheets were crossed, that is known as the dihybrid cross. Dihybrid நால என்னன்னா அங்க டைனாலே நமக்கு தெரியும்லப்பா, which is two, right? That is pair of two pairs of characters. As I already told you, round yellow and wrinkled green, because this was in our NCERT, that's why I'm explaining this. Then Mendel selected pea plants having two pairs of character. என்னென்னப்பா எடுத்திருக்காரு? ஷேப், அதுக்கப்புறம் கலர் ஆஃப் தி சீட். ஓகேங்களா? ரவுண்ட் எல்லோ, தென் wrinkled green. ஓகேங்களா? இந்த இது 4 எடுத்திருக்காரு. ஷேப் வச்சும் அதுக்கப்புறம் கலர் ஆஃப் த சீட், இந்த 2 கேரக்டர் எடுத்திருக்காரு. He selected plants having round yellow seeds. ஓகேங்களா? அந்த ரவுண்ட் எல்லோ என்னன்னு இது பண்ணிருக்காங்க? கேபிட்டல் O, then capital Y, right? Then and wrinkled green seeds, that is smaller, small y, and cross pollinated them. இதை எடுத்து என்ன பண்றாரு அப்படின்னா, first filial generationல cross pollinate வந்து பண்ணுவாங்க. ஓகேங்களா? He obtained all plants with round yellow seeds in the F1 generation. F1 generationல இங்க என்ன வராங்க அப்படின்னா, எல்லாமே வந்து ரவுண்ட் yellowவா தான் இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம லாஸ்ட் இது இண்டிபெண்டன்ட் அசார்ட்மெண்ட்லயுமே பார்த்திருந்தோம். ஓகேங்களா? அப்ப இங்க எப்படி இருக்கு, இங்க பாருங்க, இதுதான் வந்து நமக்கு அந்த F1ல வந்து கிடைச்சிருக்கிறது. ஓகேங்களா? கிராஸ் பாலினேட் பண்ணதுக்கு அப்புறம் F1ல கிடைச்சிருக்கிறது யாரு? ரவுண்ட் எல்லோ. ஓகேங்களா? ஏன்னா நமக்கு தெரியும் டாமினன்ட் ஒன்னு தான் நம்ம எடுத்துக்குவோம். இந்த ஸ்மால் ஒய் இங்க ரெசசிவா தான் இருக்கு, இங்க எக்ஸ்பிரஸ் ஆகல. அப்ப இங்க என்ன எக்ஸ்பிரஸ் ஆயிருக்கு? ரவுண்ட் எல்லோ தான் வந்து எக்ஸ்பிரஸ் ஆயிருக்கு. அப்ப F1ல எல்லா பிளான்ட்ஸுமே ரவுண்ட் அண்ட் எல்லோ சீட்ஸா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. when these plants were self pollinated in the F2 generation, இங்க என்ன ஆகுது அப்படின்னா, F2 generationல நம்ம செல்ஃப் பாலினேட் பண்ணுவோம். F2 generationல செல்ஃப் பாலினேட் பண்றப்ப என்னவா கிடைக்குது அப்படின்னா, 16 plants, like out of 16 plants 9 plants வந்து round yellowவா இருக்காங்க, then 3 வந்து பாத்தீங்கன்னா round greenஆ இருக்காங்க, அதுக்கப்புறம் wrinkled yellow 3 இருக்காங்க, and 1 வந்து wrinkled green இருக்காங்க. ஓகேங்களா? so இந்த ratio 9:3:3:1, which is the phenotypic ratio for the dihybrid cross. ஓகேங்களா? ஸோ F1 ஜென்ரேஷன்ல நமக்கு என்ன பார்ப்பாங்க? ரவுண்ட் எல்லோ, அது மட்டும்தான் நமக்கு வந்து டாமினண்டா இருக்கு. அதே மாதிரி F1 ஜென்ரேஷன் அதான் இருக்கு. பட் ரிமைனிங்லாம் எதுவுமே வரலையே அங்க. அப்ப அதுங்க எல்லாமே ரெசசிவா இருக்காங்கல்ல, அப்ப அவங்க எல்லாருமே எப்போ வராங்க? அந்த F1 ரவுண்ட் எல்லோவை செல்ஃப் பாலினேட் பண்றப்ப நமக்கு என்ன வராங்க? அந்த பேரண்டல் கேரக்டருமே வராங்க, அந்த பேரண்டல் இல்லாம நியூவாவும் வராங்க. அதுதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? This dihybrid cross like which is following the law of independent assortment. So for example இங்க வந்து கொடுத்திருக்காங்க உங்களுக்கு என்னன்னா, அந்த round yellow அதுக்கப்புறம் wrinkled green வந்து எடுத்திருக்காங்க. இதுல இருந்து வந்து gametes first எடுத்துக்கிறோம். once இந்த gamete எடுத்ததுக்கு அப்புறம் என்னப்பா வரும்? இங்க இருந்து capital R capital Y எடுப்போம், then small r small y வந்து எடுத்துக்குவோம். once நம்ம இதை எடுத்ததுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம்? இது ரெண்டையுமே cross பண்ணுவோமா? capital R small r capital Y small y. இதுதான் வந்து கிடைச்சிருக்கு F1 ஜெனரேஷன்ல. அப்ப F1 ஜெனரேஷன்ல எல்லாமே எப்படி இருக்காங்கன்னா ரவுண்ட் எல்லோவா இருக்காங்க. ரவுண்ட் எல்லோ தான் என்னது? டாமினண்டா இருக்கிறது. நெக்ஸ்ட் தான் என்னதுன்னா நம்மளோட F2 ஜெனரேஷன். F2ல நம்ம என்ன பண்றோம்? F2ல செல்ஃபிங் பண்றோம், செல்ஃப் பாலினேஷன் வந்து பண்ணுவோம். ஓகேங்களா? ஓகே, அதோட ஃபுல் எதுவுமே நம்ம பார்க்கலாம். உங்களுக்கு இது வரைக்கும் டவுட் இருக்காதுன்னு நினைக்கிறேன். கேபிட்டல் ஆர் so once இதுல இருந்து நமக்கு என்னப்பா எடுக்கிறாங்க? கேபிட்டல் ஆரும் கேபிட்டல் ஒய்யும் எடுக்கிறோம் கேமெட், அதுக்கப்புறம் ஸ்மால் ஆர் ஸ்மால் ஒய் எடுக்கிறோம். நமக்கு F1 ஜெனரேஷன்ல என்னப்பா வருது? கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஆர் கேபிட்டல் ஒய் ஸ்மால் ஒய். இதுதான் நமக்கு என்னவா வருது? F1 ஜெனரேஷன்ல கிடைக்கிறது. இந்த F1 ஜெனரேஷன்ல கிடைக்கிறது வந்து என்னதுன்னா which is round yellow. இப்போ இந்த round yellow நம்ம என்ன பண்ண போறோம்? we are going to self pollinate this. ஓகேங்களா? அப்ப self pollination பண்றப்ப என்ன வரும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நமக்கு என்னென்ன gametes வருதுன்னு பாத்துக்கலாம். ஓகேங்களா? எப்படிப்பா? இந்த capital Rம் capital Y, அதுக்கப்புறம் again this capital R and small y, then
smaller and capital Y, then smaller and small y. ஓகேங்களா, இதுதான் வரும். இதை வச்சு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா செல்ஃப் பாலினேஷன், அதை செல்ஃப் பாலினேஷன் பண்ணும். கேபிட்டல் ஆர் கேபிட்டல் Y, then capital R small y, then small r capital Y, small r small y. இங்க நம்ம என்ன பண்றோம், செல்ஃபிங் தான் பண்றோம். ஸோ அதனாலதான் இப்ப அதே இதுதான் நம்ம இங்கே எழுதுவோம். ஓகேங்களா, கேபிட்டல் ஆர் கேபிட்டல் Y. ஸோ மோனோ ஹைபிரிட் கிராஸ்லயுமே தெரிஞ்சிருக்கும், அந்த கேபிட்டல் டி ஸ்மால் டி போட்டிருந்தோம்ல, அதே மாதிரிதான் இங்கேயும் வந்து பண்ண போறோம். ஓகேங்களா, தென் கேபிட்டல் ஆர் ஸ்மால் y, தென் ஸ்மால் ஆர் கேபிட்டல் Y, தென் ஸ்மால் ஆர் ஸ்மால் y. இப்போ இங்க நமக்கு என்னென்ன கேரக்டர்ஸ் எல்லாம் வராங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இங்க என்ன கேரக்டர்ஸ் வருவாங்கன்னா, ஃபர்ஸ்ட் எப்படி கிராஸ் பண்ணுவோம், இந்த கேபிட்டல் ஆர் இன்டு கேபிட்டல் ஆர், கேபிட்டல் ஆர் வந்து பண்ணுவோம். தென் கேபிட்டல் Y, கேபிட்டல் Y. then என்ன பண்றோம், கேபிட்டல் ஆர் again. இங்க என்ன இருக்காங்க, கேபிட்டல் Y இருக்காங்க, இங்க ஸ்மால் y இருக்காங்க. ஓகேங்களா, then இங்க பாருங்க, இங்க கேபிட்டல் ஆர் இருக்காங்க, இங்க யார் இருக்கா, ஸ்மால் ஆர் இருக்காங்க. அப்ப அதுக்கு ஏத்த மாதிரி தான் எழுதுவோம், கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஆர், then கேபிட்டல் Y and கேபிட்டல் Y. then பாருங்க, இங்க என்ன இருக்காங்க, கேபிட்டல் ஆர் இருக்காங்க, அங்க ஸ்மால் ஆர் இருக்காங்க. அப்போ கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஆர், then கேபிட்டல் Y and ஸ்மால் y. சோ இதுல நீங்க பாக்குறப்ப எப்படி இருக்குப்பா, ஃபர்ஸ்ட் இதுல மட்டும் பாருங்க, இங்கேயும் ரவுண்ட் எல்லோ. ஏன்னா நமக்கு தெரியும் ரவுண்ட் எல்லோ வந்து டாமினன்ட். ஏன் இதை டாமினன்ட் அப்படின்னு சொல்றேன்னா, F1 ஜெனரேஷன்ல இவங்க தான் வந்து அப்பியர் ஆனாங்க. அப்போ இந்த ரவுண்ட் எல்லோ டாமினன்ட், அந்த wrinkled green என்னன்னு சொல்லுவோம், ரெசசிவ் அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா, அப்போ இங்கேயும் பாருங்க, இதுவும் ரவுண்ட் எல்லோ தான், இங்கேயும் ரவுண்ட் எல்லோ, here also round yellow, இங்கே round yellow. அப்ப மொத்தம் ஃபர்ஸ்ட் இதுல நமக்கு 4 ரவுண்ட் yellow இருக்காங்க. இது எதுக்காக இப்படி எழுதிக்கிறோம்னா, ஈஸியா வந்து phenotypic ratio வந்து போட முடியும். ஓகேங்களா, அப்ப இங்க என்ன இருக்காங்க, 4 round yellow. நெக்ஸ்ட் பாருங்க, capital R, again capital R, then capital Y, small y, then capital R, small y, again என்ன போறது, capital R, small r, capital Y, small y, capital R, small r, small y. இங்க பாக்குறப்ப எப்படி இருக்குன்னா, first one round yellow. ஓகேங்களா, so second one என்னது, wrinkledக்கு நம்ம small r எடுத்திருந்தோம். ஓகேங்களா, small r எதுக்கு எடுத்திருந்தோம், wrinkled எடுத்திருந்தோம். then small y எதுக்கு எடுத்திருந்தோம்னா green அப்படின்னு சொல்லிட்டு அதை மென்ஷன் ஆகும். ஓகேங்களா, அப்ப இங்க பாருங்க, இது என்னது, ரவுண்ட் yellow. இங்க பாருங்க ரவுண்ட் green வந்து வந்திருக்கு, நியூவா ஒரு கேரக்டர் இருக்காங்களா, ரவுண்ட் green. இங்க again என்ன இருக்கு, ரவுண்ட் yellow இருக்கு, then ரவுண்ட் green இருக்கு. அப்போ ரவுண்ட் yellow வந்து 2 இருக்காங்க, then 2 வந்து ரவுண்ட் green வந்து 2 இருக்காங்க. ஓகேங்களா, then என்ன இருக்குனாப்பா, கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஆர். அடுத்தது பாருங்க, கேபிட்டல் Y, again கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஆர், கேபிட்டல் Y, ஸ்மால் y, ஸ்மால் ஆர், கேபிட்டல் Y, then ஸ்மால் ஆர், கேபிட்டல் Y, ஸ்மால் y. ஸோ இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, இது வந்து ரவுண்ட் yellow, because you know that இது வந்து என்னது, டாமினன்ட். ரவுண்ட் yellow ஒன்னு இருக்காங்க. அடுத்தது பாருங்க, இங்கேயும் ரவுண்ட் yellow இருக்காங்க. அப்ப இங்க 2 ரவுண்ட் yellow இருக்காங்க. ஓகேங்களா, ஸோ 2 வந்து ரவுண்ட் yellow. நெக்ஸ்ட் நீங்க பாத்தீங்க அப்படின்னா, இது என்னதுப்பா, இந்த ஸ்மால் ஆர் வந்து இது என்ன டினோட் பண்ணுது, wrinkled அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, இந்த கேபிட்டல் Y என்னது, which is yellow, right? அப்ப wrinkled yellow ஒன்னு இருக்காங்க. இங்கேயும் பாத்தீங்கன்னா இதுவுமே wrinkled yellow தான். அப்ப இங்க என்ன இருக்காங்க, wrinkled yellow வந்து 2 இருக்காங்க. ஓகேங்களா, then பார்க்கலாம், ஃபைனல் இது பார்க்கலாம். கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஆர், then capital Y, small y, round yellow இருக்காங்க, இவங்க ஒன்னு இருக்காங்க இங்க, then capital R, small y, ரெண்டுமே வந்து small r தான் இங்க, capital Y and small y, இங்கேயும் ரெண்டுமே small r, then small y.
ஓகே, இங்க நம்ம பாக்குறப்ப என்ன வருது அப்படின்னா இது ரவுண்ட் எல்லோ. ஓகேங்களா, ஒரு ரவுண்ட் எல்லோ இருக்காங்க. இங்க பாருங்க, இது என்னது ரவுண்ட் கிரீன். ஓகேங்களா, அப்ப ஒன் ரவுண்ட் எல்லோ, ரவுண்ட் எல்லோ ஒன்னு இருக்காங்க. தென் பாக்குறப்ப ஒரு ரவுண்ட் கிரீன் இருக்காங்க. தென் பாருங்கப்பா, இது என்னதுப்பா wrinkled தென் yellow இருக்குல்ல, அப்ப wrinkled yellow ஒன்னு இருக்காங்க. ஓகேங்களா, அப்போ ஒன்னு wrinkled yellow. தென் ஃபைனலா பாக்குறோம் அப்படின்னா இந்த ஸ்மால் ஆர் என்னது wrinkled, ரைட்? இந்த y என்னது green, அப்போ wrinkled green. அப்ப இங்க என்ன வந்துருச்சு, ஃபைனலா ஒன்னே ஒன்னு மட்டும் நம்மளோட பேரண்டல் கேரக்டர் இருந்துச்சுல, அந்த பேரண்டல் கேரக்டர் வந்துட்டாங்க. ஓகேங்களா, அப்ப இங்க என்னது ஒரு wrinkled greenும் இருக்காங்க. அப்ப இத வச்சுட்டு நம்ம என்ன பண்ணலாம், டைஹைபிரிட் கிராஸ்க்கு வந்து phenotypic ரேஷியோ வந்து போடலாம். அது எப்படி மேம் அப்படின்னா, இங்க நீங்க பாக்குறீங்க 4 ரவுண்ட் எல்லோ இருக்காங்களா, அப்ப ரவுண்ட் எல்லோ எத்தனை, இங்க 4, இங்க வந்து 2 இருக்காங்க, 6, தென் 8, ஃபைனலா இங்க 9. அப்போ 9 ரவுண்ட் எல்லோ இருக்காங்க. அதுக்கப்புறம் என்னென்னப்பா பாருங்க, ரவுண்ட் கிரீன் 1 2 இருக்காங்க. அதே மாதிரி எகைன் எங்க ரவுண்ட் கிரீன், இந்த ஃபைனலா வந்துச்சு ரவுண்ட் கிரீன் இங்க ஒன்னு இருக்காங்க. அப்போ 3 ரவுண்ட் கிரீன் இருக்காங்க. நெக்ஸ்ட் wrinkled yellow எத்தனை இருக்காங்கன்னு பார்க்கலாம். இங்க 2 wrinkled yellow, இங்க ஒரு wrinkled yellow 3. ஓகேங்களா, அப்புறம் ஒன்னே ஒன்னு மட்டும் யார் இருக்கா, wrinkled green இருக்காங்க. அப்போ இதுக்கு phenotypic ரேஷியோ நீங்க போடுறப்ப என்ன வரும்னா 9:3:3:1. இதுதான் என்னது டைஹைபிரிட் கிராஸோட phenotypic ரேஷியோ. ஓகேங்களா, சோ எனக்கு தெரிஞ்சு இதுல எதுவும் டவுட் இருக்காது. இப்போ உங்களுக்கு வந்து என்ன கேட்பாங்கன்னா, இதுல ஜீனோடைபிக் ரேஷியோ நீங்க பாக்குறப்ப எப்படி போனா லைக் 1:2:1:2 இது ஃபுல்லாவே நீங்க எடுத்து ஜீனோடைப் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க பார்க்கணும். ஓகேங்களா, சோ நமக்கு இதுக்கு வந்து phenotypic ரேஷியோ மட்டுமே நமக்கு எனஃப் தான். சோ phenotypic ரேஷியோல நமக்கு என்னென்ன கேரக்டர்ஸ் இங்க 9 ரவுண்ட் எல்லோ, 3 வந்து wrinkled yellow, தென் 3 வந்து ரவுண்ட் green, தென் ஒன்னே ஒன்னு மட்டும் யாரு wrinkled green வந்து கிடைச்சிருக்காங்க. ஓகேங்களா, சோ இதுதான் வந்து phenotypic ரேஷியோ, மறந்துடாதீங்க. சோ இப்போ நம்ம வந்து இந்த இத பாக்குறப்ப உங்களுக்கு புரியும். இங்க கொடுத்திருக்காங்களா, F2 ஜெனரேஷன்ல என்ன வந்திருக்காங்க, 9 yellow round, then 3 yellow wrinkled, then 3 வந்து green round, then 1 வந்து wrinkled green. ஓகேங்களா, சோ இததான் வந்து சொல்லிருக்காங்க which is known as the dihybrid cross. அதோட phenotypic ratio is 9:3:1. நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா லா ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ். இந்த மோனோஹைபிரிட் கிராஸ், அதுக்கப்புறம் இந்த டைஹைபிரிட் கிராஸ், இது எல்லாத்தையும் வச்சு மெண்டல் என்ன பண்ணிருக்காருன்னா ஒரு 3 லா வந்து ப்ரப்போஸ் பண்ணிருக்காரு. இந்த 3 லா என்னென்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன் வந்து லா ஆஃப் டாமினன்ஸ். நம்ம எல்லாருமே மோனோஹைபிரிட் கிராஸ் வந்து பார்த்திருந்தோம். அந்த மோனோஹைபிரிட் கிராஸ்ல என்ன பண்ணிருந்தாங்கப்பா, டால் வந்து பியோர் டாலும் அதே மாதிரி பியோர் டுவார்ஃபும் வந்து எடுத்திருந்தாங்க. ஓகேங்களா, இந்த ரெண்டு இதும் எடுக்கிறப்போ அவங்க என்ன பண்ணாங்க, இந்த கேபிட்டல் டி எகைன் இங்க என்ன இருக்கும், ஸ்மால் டி இருக்கும். இதுல இருந்து ஒரு கேமெட் உங்களுக்கு கேபிட்டல் டி தென் ஸ்மால் டி. இது வந்து செல்ஃப் கிராஸ் பாலினேட் பண்றப்ப நமக்கு F1 ஜெனரேஷன்ல என்ன இருக்கும், F1 ஜெனரேஷன்ல எல்லாமே வந்து ஹெட்ரோசைகஸ் டாலா இருந்தாங்க. ஓகேங்களா, F1 ஜெனரேஷன்ல எல்லாரும் என்னவா இருந்தாங்க, heterozygous டாலா வந்து இருக்காங்க. ஓகேங்களா, அப்ப இங்க பாருங்க, in crossing between organism of purely for contrasting characters of a pair, only one character of the pair appears in the F1 generation. என்ன கேரக்டர் F1 ஜெனரேஷன்ல அப்பியர் ஆகுறாங்க, that is tallness. ஓகேங்களா, இந்த heterozygous tall தான் வந்து F1 ஜெனரேஷன்ல அப்பியர் ஆகுறாங்க. அந்த dwarf இங்க அப்பியர் ஆகல. அப்போ யார் இங்க அப்பியர் ஆயிருக்காங்களோ அவங்க தான் இங்க டாமினன்ட். ஓகேங்களா, so this character is termed as dominant. இங்க யார் அப்பியர் ஆயிருக்கா, டால். ஓகேங்களா, அப்ப அந்த டால் நம்ம என்னன்னு சொல்லுவோம், டாமினன்ட் அப்படின்னு சொல்லுவோம். இங்க யார் நமக்கு கிடைக்கல, which is the dwarf one, அது என்னன்னு சொல்லுவோம், recessive அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, so while the one which doesn't express itself in F1 generation is termed as recessive. அப்ப என்னன்னா உங்களுக்கு இந்த இந்த ரெண்டு கேரக்டர் அது எடுத்துக்கிட்டு ஒரு ரெண்டு ஜீன், அதாவது ஹைட்ங்கிற ஜீன் எடுத்துட்டு உங்களுக்கு அதுல வந்து ரெண்டு அலீல் என்னது, ஒன்னு டால் இன்னொன்னு டுவார்ஃப் வந்து எடுத்திருக்காங்க. ஓகேங்களா, அப்படி பண்றப்ப நமக்கு F1 ஜெனரேஷன்ல கிராஸ் பண்ணோடனே கிடைக்கிறது என்னன்னா டால் தான். அந்த யார் வந்து நமக்கு வராங்களோ அவங்கள டாமினன்ட்னு சொல்லுவோம். அங்க யார் வந்து அப்பியர் ஆகல அப்படியோ அதை வந்து ரெசசிவ் அப்படின்னு சொல்லுவோம். இதுதான் என்னன்னு சொல்றாங்க, லா ஆஃப் டாமினன்ஸ். தென் லா ஆஃப் செக்ரிகேஷன்.
இங்க என்னது மேம் செக்ரிகேஷன் அப்படின்னா, இங்கே நீங்க பாக்குறீங்க இந்த கேபிட்டல் டி வந்து இந்த கேமெட் இங்க வந்துருதா, அதே மாதிரி இங்க கேபிட்டல் டி கேமெட் வந்து எடுக்கிற மாதிரி இங்கேயும் ஸ்மால் டிங்கிற கேமெட் எடுக்கிறோம். இங்க என்ன ஆகுது, அல்லீல்ஸ் வந்து அதுல இருந்து வந்து கேமெட் வந்து செக்ரிகேட் ஆகுறாங்களா. So here you can see different alleles or gene of a character remain together in an individual and segregate randomly. எப்ப இவங்க செப்பரேட் ஆகுறாங்க, கேமெட் ஃபார்மேஷன் அப்ப. இங்க டால்க்கு நம்ம கேபிட்டல் டி இருக்காங்க, இந்த அல்லீல் வந்து இருக்காங்க. இப்ப கேமெட் ஃபார்மேஷன் அப்ப என்ன ஆகுறாங்க, they will segregate, right? So that is the at the time of gamete formation they will segregate. This is also known as the law of purity of gametes. இன்னொன்னு என்ன அப்படின்னா, நமக்கு law of dominanceல ஏன் வந்து இந்த ஸ்மால் டி வந்து ரெசசிவ், அதாவது ஏன் அப்பியர் ஆகல, அதாவது அப்பியர் ஆனது டாமினன்ட்னு சொல்லிட்டாங்க, அப்பியர் ஆகாதது ரெசசிவ்னு சொல்லிட்டாங்க. பட் இது வந்து F2ல வந்து அப்பியர் ஆயிருக்குல்ல, இது எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணது என்னது அப்படின்னா இந்த லா ஆஃப் செக்ரிகேஷன் தான். இங்க வந்து செக்ரிகேட் ஆயிருக்காங்க, அதாவது எனக்கு செக்ரிகேட் ஆயிட்டு எனக்கு கிடைச்சது என்னன்னா கேபிட்டல் டி ஸ்மால் டி. இதை எனக்கு எகைன் நான் என்ன பண்ணுவேன், செல்ஃபிங் பண்ணுவேன். செல்ஃப் பாலினேஷன் பண்றப்ப என்ன ஆகும், அந்த ரெசசிவ் ஒண்ணுமே வந்து அப்பியர் ஆவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் மோனோ ஹைபிரிட்ல நம்ம பார்த்திருப்போம் 3:1 ரேஷியோ வந்து பார்த்திருப்போம், ஆமாவா இல்லையா. 3 டால் கிடைச்சிருப்பாங்க, ஒன்னே ஒண்ணு வந்து டுவார்ஃப் இருப்பாங்க. அந்த டுவார்ஃப் என்னதுப்பா, which is small t, அதை வந்து பார்த்திருந்தோம். ஓகேங்களா, that is law of segregation. Then law of independent assortment. This law states that when individuals differing in two or more than two pairs of a contrasting characters of crossed, the inheritance of any one pair is not affected by the presence of the other. So இங்க என்ன சொல்றாங்கன்னா, நம்ம ஆக்சுவலி நீங்க இன்னொன்னு தெரிஞ்சுக்கிறது என்னன்னா, இந்த law of independent assortment வந்து யாருக்கு அப்படின்னா which is only for the dihybrid cross. ஓகேங்களா, so இவங்க என்ன சொல்றாங்க, for example the inheritance of seed shape character is not related to the seed color character. so என்ன ஆகுது, அதுக்கு பதிலா நமக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ரவுண்ட் எல்லோ பார்த்தோம், பிரிங்கிள்டு கிரீன் பார்த்தோம். அது இல்லாம நமக்கு என்ன கிடைச்சிருந்தது, ரவுண்ட் கிரீன் கிடைச்சிருந்தது, தென் பிரிங்கிள்டு எல்லோ கிடைச்சிருந்ததா. இப்போ இது எல்லாமே வந்து எப்படி இருக்கா, இண்டிபெண்டா அந்த கேமெட் வந்து செக்ரிகேட் ஆகி நமக்கு என்னவா வருது, நமக்கு ஒரு நியூ கேரக்டரா வந்து ஃபார்ம் ஆகுறாங்கல்ல, அதுதான் சொல்றாங்க the two rather than the two characters inherit independently of each other. ஓகேங்களா, இப்போ இங்க யாரும் அஃபெக்ட் ஆகல, பேரண்டல் கேரக்டரும் வந்துட்டாங்க, எனக்கு நான் பேரண்டல் கேரக்டரும் இருக்காங்க. ஓகேங்களா, அதுதான் சொல்றாங்க when individual differing in two or more than two pairs of a contrasting characters, when they are crossed, what will happen, the inheritance of any one pair is not affected. அந்த இன்ஹெரிட் ஆகி வர எந்த பேருமே இங்க யாருனாலையும் அஃபெக்ட் ஆகாம வருது. ஓகேங்களா, அதுதான் என்ன சொல்றாங்க, law of independent assortment. so law of dominant அப்படின்னா F1 ஜெனரேஷன்ல நமக்கு அந்த கேபிட்டல் டி அந்த டால்னஸ் வந்துச்சு, அது டாமினன்ட் சொல்லுவோம். அதாவது எது அப்பியர் ஆகுறாங்களோ அவங்க டால்னு சொல்லுவோம், டாமினன்ட் யார் ஆகலையோ அவங்கள ரெசசிவ் அப்படின்னு சொன்னோம். செக்ரிகேஷன்ல வந்து என்ன சொல்லியிருக்கோம், law of segregationல நமக்கு வந்து அந்த கேபிட்டல் டி ஸ்மால் டி எப்படி இருக்கு, அந்த கேமெட் ஃபார்மேஷன் அப்போ என்ன ஆகுது, அல்லீல்ஸ் வந்து செப்பரேட் ஆகுறாங்க. செப்பரேட் ஆயிட்டு நமக்கு F2லயுமே அந்த இது, அதாவது அங்க ரெசசிவா இருக்கிறதுமே அங்க அப்பியர் ஆகுறாங்க அப்படின்னு சொன்னோம். இண்டிபெண்டன்ட் அசார்ட்மெண்ட்ங்கிறது என்னன்னா டைஹைபிரிட் கிராஸ்ல வந்து பாக்குறது, அதாவது பேரண்டல் இல்லாம நான் பேரண்டல் கேரக்டருமே இவங்களோட இவங்க தான் போயிட்டு கனெக்ட் ஆகி எனக்கு ஒரு கேரக்டர் தரணும்னு இல்லை, யார் கூட வேணாலும் யார் வேணாலும் ஆகல, இங்க எந்த யாருமே அஃபெக்ட் ஆக மாட்டாங்க. அதுதான் என்னன்னா law of independent assortment. Next என்ன அப்படின்னா sex determination in human beings. So human beings have 23 pairs of chromosomes in the nucleus of the cells. So நமக்கு human beings க்கு 23 pairs வந்து chromosomes வந்து present ஆகியிருக்காங்க. ஓகேங்களா, out of this two chromosomes are sex chromosomes, அதாவது X and Y. இந்த 23 pairsல ஒரே ஒரு பேர் மட்டும் என்னது அப்படின்னா sex chromosome அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, ரிமைனிங் எல்லாமே என்னது, which is for somatic body. இது ஓகேங்களா, இது மட்டும் தான் என்னது germ cells, இந்த ஒரு பேர். So the female has 2 X chromosomes. ஃபீமேலுக்கு என்னப்பா இருக்காங்க, 2 X chromosomes வந்து ஃபீமேலுக்கு இருக்காங்க. மேலுக்கு அப்படி இல்லை, ஒரு X chromosome இன்னொன்னு Y chromosomes வந்து present ஆகியிருக்காங்க. The sperms and eggs have one set of sex chromosomes. Some sperms have X and some have Y. என்ன சொல்றாங்க அப்படின்னா எல்லா ஸ்பெர்ம்க்குமே X கிடையாது, சில இதுக்கு X இருக்கலாம், சில இதுக்கு வந்து Y இருக்கலாம். ஓகேங்களா, all eggs have X chromosomes, but eggsன்னு வந்துருச்சுன்னா அதாவது ஃபீமேலுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒன்லி X chromosome மட்டும் இருக்கும். பட் ஸ்பெர்ம் பாக்குறப்ப X chromosome இருக்கும், அதே மாதிரி Y chromosome present ஆகி இருக்கும். ஓகேங்களா,
If a sperm having X chromosome fuses with an egg, ஆல்ரெடி ஸ்பெர்ம் வந்து இங்க எக்ஸ் குரோமோசோம்னு சொல்றாங்க. இப்போ இவங்க என்ன பண்றாங்க, எக் கூட வந்து ஃபியூஸ் ஆகுறாங்க. எக் வந்து ஆப்வியஸா என்ன குரோமோசோம் கேரி பண்றாங்க, எக்ஸ் குரோமோசோம். இப்ப ரெண்டுமே எக்ஸா இருந்துச்சு அப்படின்னா அந்த சைல்டு என்னவா இருப்பாங்கன்னா the child will be a girl child. ஓகேங்களா, ரெண்டுமே எக்ஸா இருந்துச்சுன்னா நமக்கு என்னவா இருப்பாங்க, அந்த சைல்டு கேர்ள் சைல்டா தான் இருப்பாங்க. நெக்ஸ்ட், if a sperm having Y chromosome fuses with an egg having X chromosome, அதாவது sperm வந்து Y, அவங்க ஃபியூஸ் ஆகிற எக் வந்து எக்ஸ். ஓகேங்களா, அப்ப XY அப்படிங்கிறப்ப என்ன ஆகும் அப்படின்னா ஆப்வியஸா அந்த சைல்டு வந்து என்னவா இருப்பாங்க, பாய் பேபியா தான் இருப்பாங்க. ஓகேங்களா, சோ இங்க என்ன சொல்றோம், ரெண்டுமே எக்ஸ் குரோமோசோமா இருக்கு, அதாவது ஸ்பெர்ம் வந்து எக்ஸ் அப்படிங்கிறப்போ எக் கூட ஃபியூஸ் ஆனாங்க அப்படின்னா the child will be the girl. அதே மாதிரி இங்க ஸ்பெர்ம் வந்து Y குரோமோசோமா இருக்காங்க, ஃபீமேல் கூட வந்து ஃபியூஸ் ஆகுறாங்க, which is X குரோமோசோம், XY ன்னு வரும், அப்ப அந்த சைல்டு வந்து பாயா இருப்பாங்க. சோ அதோட கிராஸ் வந்து என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இதுல. ஸோ இங்க உங்களுக்கு இருக்க செக்ஸ் டிட்டர்மினேஷன் கிராஸ் இன் ஹியூமன் பீங்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், மேலுக்கு வந்து XY இருக்காங்க, ஃபீமேலுக்கு வந்து XX இருக்காங்க. ஓகேங்களா, இதுல இருந்து நம்ம என்ன எடுத்துக்கிறோம், இங்க கேமெட்ஸ் வந்து வராங்களா எக்ஸ், இங்க Y. ஓகேங்களா, ரெண்டு இது இருக்கு, இங்க வந்து ஒரே ஒரு எக்ஸ் மட்டும்தான். ஓகேங்களா, இப்போ இங்க என்ன ஆகும், இந்த எக்ஸ் குரோமோசோம் எக்ஸ் கூட கிராஸ் ஆகுறாங்க அப்படின்னப்ப எனக்கு ரெண்டுமே எக்ஸ் தான் வருவாங்க. ஓகேங்களா, சோ the child will be the girl. இங்க என்ன ஆகுறாங்க அப்படின்னா எனக்கு இங்க எக்ஸ் குரோமோசோம் இந்த எக்ஸும் ஒய்யும் ஃபியூஸ் ஆகுறாங்கன்னா XY வருவாங்க. XY வந்தா ஆப்வியஸா அந்த சைல்டு என்னவா இருப்பாங்கன்னா பாயா தான் வந்து இருப்பாங்க. ஓகேங்களா, ஸோ ஹெரிடிட்டி லெக்சர் வந்து அவ்வளவுதான். இதோட 3 லெக்சர்ஸ் இந்த லெசன்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஃபர்ஸ்ட்ல வந்து இன்ட்ரோடக்ஷன் இருக்கும், செகண்ட் வந்து மோனோ ஹைபிரிட் கிராஸ். ஸோ இந்த தேர்ட் லெக்சர்ல வந்து we have covered like what is dihybrid cross and அதுக்கப்புறம் என்ன 3 லா பார்த்திருக்கோம், then sex determination and human beings வந்து பார்த்திருக்கோம். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் லெக்சர்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ எவ்ரிவன். Send a map. You dare to dream, we care to accomplish.